சஞ்சய் வேலைக்கு கிளம்பிட்டியா? ரெடி ஆயிட்டேன்க்கா. அண்ணா வேலைக்கு கிளம்பிட்டியா? ஆமாம்மா. சஞ்சய் போகலாமா? போகலாமாம்மா. எப்பா பார்த்து போகணும், வேலை செய்யறதுலாம் கவனமா இருக்கணும், மாமா பேருக்கு எடுத்துடக்கூடாது சரியா? சரி சரிம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். மாமா, இதான் நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸா? ஆமாம் ஆமாம், வா. ரொம்ப பெருசாக இருக்கு மாமா ஆஃபீஸு. அப்புறம் சென்னையெல்லாம் அப்படி தான் இருக்கும், எனக்கு குட்டி குட்டியாக இருக்கும். ஏன்டா நீ வேறு கிண்டல் பண்ணிட்டு இருக்க? எஸ்கியூஸ் மீ சார். வாங்க வாங்க பாபு. சார், நான் சொல்லியிருந்தேன்ல, என் சொந்தக்கார பையன் இந்த பையன்தான். சரி சரி, வாப்பா. உன் பேர் என்ன? சார், என் பேர் வந்துட்டு சஞ்சய். என்னப்பா படிச்சிருக்க? இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வேலை செஞ்சுருக்கியா? சார், நான் படிச்சுட்டு விவசாயம் தாங்க சார் பார்த்துட்டு இருந்தேன். நான் படித்தது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சார். விவசாயமா? அது நல்ல வேலை தானப்பா. ஏன் அதை விட்டுட்டு இங்கே வந்த? இல்லைங்க சார், எல்லாம் குடும்ப வறுமை, கொஞ்சம் எல்லாம் பிரச்சனை. அப்பா வேற இல்லை, அதனால தான். சரி சரிப்பா. சரி, பாபு கூட்டிகிட்டு போவார். போய் என்ன வேலைன்னு சொல்லுவார், போ. ஓகேங்க சார். நான் எப்படி எப்படி வேலை செய்கிறேன்னு பார்த்துக்கோ. அப்புறம் ஏதாவது உனக்கு தெரியல அப்படின்னா வந்து என்னை கேளு, சரியா? 2 நாளைக்கு நீ என் கூட வந்து தான் கற்றுக்கிற மாதிரி வரும். சரி மாமா. என்ன பாபு சார், யார் இது புதுசா இருக்கு பையன்? என் சொந்தக்கார பையன் சொன்னேன்லப்பா, அவன் தான். ஓ அப்படியா, சரி சரி. சரி சரி, வேலையை பாருங்க, நான் போகிறேன். சரிப்பா. இவனே ஒரு தண்டை சோறு, வேலைக்கு உருப்படாதவன். இவன் இன்னொருத்தனை கூட்டு வந்து வச்சிருக்கான், உருப்பிட்ட மாதிரி தான் ஆஃபீஸ். இவன் ஒரு தண்டக்கர் வந்துடும், இவன் வந்து நம்மள்ட்ட பேசிட்டு போகிறான். அவங்கள்ட்டலாம் அந்த அளவுக்கு வச்சுக்காத, புரியுதா? சரி சரி மாமா. என்ன சஞ்சய், எப்போ இருந்துச்சு ஆஃபீஸில் இன்னைக்கு? வேலைலாம் உனக்கு பிடிச்சிருக்கா? வேலைலாம் நல்லா இருக்குக்கா. நீ வேற ஏம்மா கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து பையனுக்கு வேலைலாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதில் வேலை நல்லா இருக்கான்னு வேறு கேட்குறேன். நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் நான் தானே செஞ்சாகணும். நீங்கள் வேற ஒன்று எப்போ பார்த்தாலும் இதே சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டு நாங்கள் அதுக்காக பண்ணுறோம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து கெட்டு போகக்கூடாதுன்னு நாங்கள் பண்ணுறோம். இதில் என்ன இருக்குது? சரி சரிம்மா, கோச்சுக்காதம்மா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரி சரி, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம், வாங்க.